காலை மணி 10. கோடை சூரியனின் கொடூர வெயில். எதிரெதிரே மருத்துவமனை, காவல் நிலையம். காவல் நிலைய ஓரம் பிரதான சாலையிலிருந்து கிராமத்திற்கு பிரிந்து செல்லும் அந்த சாலை சந்திப்பின் முகப்பில் அந்த பாட்டி தனியாக நின்றார். தோளெல்லாம் சுருங்கி, முகம் சுருக்கம் விழுந்து, தலை பஞ்சாக நரைத்து கொஞ்சமாக கூன் விழுந்து கோலோன்றி நின்றிருந்தாள். சாயம் போன நூல் புடவை என்றுதான் சொல்ல வேண்டும். காவல் நிலைய சுவரோரம் ஒதுங்கி நின்ற அவள் அந்த வழியே திரும்பும் இருசக்கர வாகனத்தார்களை தயக்கத்துடன் கை நீட்டி மறிப்பதும், அவர்கள் இவளை கண்டு கொள்ளாமல் செல்வதும் இவள் ஏமாற்றம் அடைந்து துவழுவதுமாக இருந்தாள். நான் எதிர் வரிசையில் இருந்த கடைக்கு வந்தவன் இவள் செய்கையை பார்த்து நின்றேன் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த சாலை கோட்டுச்சேரியிலிருந்து நெடுங்காட்டிற்கு செல்வது 6 கிலோமீட்டர் தொலைவு. இடையில் ஏகப்பட்ட கிராமங்கள், உயிர் நாடி இருந்தும் அந்த சாலையில் பேருந்து போக்குவரத்து மிகவும் குறைவு. கிராம மக்கள் வசதிக்காக காலை, மதியம், மாலை நீண்ட காலமாக ஓடிய தனியார் பேருந்து ஏதோ காரணத்தால் எப்போதோ நிறுத்தம். வசூல் அதிகம் இல்லாததால் சிற்றுந்து இயக்கமும் இல்லை. 2 டெம்போக்கள் மட்டுமே நினைத்த நேரத்திற்கு வரும். செல்லும் சமயத்தில் அதுவும் படுத்து கொள்ளும் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வழியே பள்ளி படிப்பு, மருத்துவமனை மற்றும் இதர வேலைகளுக்கு எல்லாம் வருபவர்கள் இந்த சாலை சந்திப்பு முகப்பில் இப்படி நிற்பார்கள். திரும்பும் இருசக்கர வாகனங்களை கை நீட்டி நிறுத்தி ஏறி இறங்கிக் கொள்வார்கள். இதில் வயசு, ஆண் பெண் என்கின்ற பாகுபாடு என்றும் எதுவும் கிடையாது. வாகன ஓட்டிகளுக்கு ஏற்றி இறக்க மனம் இருக்க வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வழியே ஒற்றையாய் செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகளும் மக்கள் மேல் பரிதாபப்பட்டு அவர்களை ஏற்றிச் சென்று நிறுத்த சொன்ன இடத்தில் நிறுத்தி இறக்கிச் செல்வார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த மூதாட்டி அரசு மருத்துவமனையில் இலவசமாக கொடுக்கும் இரத்த கொதிப்பு மாத்திரை வாங்க வந்திருக்கும் போல இடது கையில் ஊன்றுகோலை ஒட்டி வெளுத்து போன துணிக்கடை மஞ்சள் பை, அதனுள் பட்டையாய் நோட்டு. நாங்கள் செல்லும் அவசரம் வேகத்தில் பின்னால் அமர்ந்திருப்பவர்கள் விழுந்துவிடக் கூடாது, அதனால் தனக்கு சங்கடம் கஷ்டம் வரக்கூடாது என்பதற்காகவே ஏற்றி செல்பவர்களும் சுதாரிப்பாய் சரியாக உட்கார்ந்து பிடித்து கொள்ளும் ஆட்களாய் பார்த்துதான் ஏற்றுவார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த வயதான மூதாட்டியை எவர் ஏற்றி செல்வார்கள்? இதன் மேல் பரிதாபப்பட்டு அப்படியே ஏற்றி போக மனம் வந்தாலும் குடுகுடு வயதில் வாகனத்தில் கால் ஊன்றி ஏறவே தெம்பருக்காது. தடுமாறும் தடுமாறி ஏறி உட்கார்ந்தாலும் எங்கும் பிடிப்பது, எப்படி அமருவது என்று தெரியாது. எல்லாம் சொல்லி கொடுத்து உட்கார வைத்தாலும் கையில் கோல் எப்படி வைத்துக் கொள்வது கஷ்டம். கோலை குறுக்கே வைக்காமல் இப்படி வைத்துக்கொள் என்று சொல்லி ஏற்றி அழைத்து சென்றால், பழக்கமில்லாத காரணத்தால் விழுந்து தொலைத்தால் நமக்கும் கஷ்டம், அதற்கும் கஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த கஷ்டம் இருவரோடு சென்றால் பரவாயில்லை. பாட்டி தப்பி தவறி விழுந்த காயத்தோடு வீட்டிற்கு சென்றால், அங்கே நல்லவர்களாக இருந்தால் அதுங்களே பரிதாபப்பட்டு ஏத்திக்கிட்டு வருது, நீ சரியா பிடிச்சு வந்து தொலைச்சால் என்ன என்று அதை கண்டித்து ஆறுதல் படுத்துவார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். வில்லங்கங்கள் இருந்தால் எவன் உன்னை ஏத்தி தள்ளி விட்டுட்டு போனா பார்க்கற துடித்து கிளம்புவார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த புள்ள மேல தப்பு இல்லப்பா, நான் தான் வகக்கட்டத்தனமா உட்கார்ந்து விழுந்தேன் என்கின்ற பாட்டி பரிதாபமாக தடுப்பையும் மீறி சாலையில் வந்து கேட்டு விசாரித்து காத்து ஆளை பார்த்து வழிமறிப்பார்கள். உதவி செய்ய போய் இது உபத்திரவாதம். இப்படிப்பட்ட நிலையில் இவளை எவர் ஏற்றிச் செல்ல துணிவார்கள்? இது தெரியாமல் இந்த கிழவி ஏன் கை காட்டி கை நீட்டி ஏமாறுகிறது? வீட்டிற்கு போய் இதற்கு அப்படி என்ன அவசர வேலை? ஒரு வீட்டு திண்ணையில் ஒதுங்கி படுத்து வரும் டெம்போவில் ஏறி சென்றால் என்ன? இப்படி வெயிலில் வம்பாய் நின்று எதை சாதிக்க இந்த போராட்டம்? எனக்குள் கேள்வி என்றுதான் சொல்ல வேண்டும். ஒருவேளை கையில் காசில்லாததால் முடியாத காலம் இப்படி செல்ல முயல்கிறதோ? முதியோர் உதவித்தொகை பெற்று 1 வார காலம் கூட ஆகாத நிலையில் மகன், மகள், மருமகன், பேரன், பேத்திகள் பிடுங்கிக் கொள்ள இல்லை, அவர்களுக்கு செலவழித்து விட்டு இப்படி அல்லாடுகிறதா? ஏழைகளுக்கு எந்த பணம் வந்து கையில் தங்கி இருக்கிறது? எனக்கு அதன் மீது பச்சாதாபம் ஏற்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். காலை உணவும் எடுத்திருக்க வாய்ப்பில்லாமல் வந்திருக்கும்.
பசி, வெயில் தாக்கம் சுருண்டு விடப் போகிறது. அதன் மேல் எனக்குள் இன்னும் பரிதாபம் தோன்றியது என்றுதான் சொல்ல வேண்டும். 5க்கு 10 பணத்தை கொடுத்து ஒரு டீயும் குடிச்சிட்டு டெம்போ ஏறிப்போ சொல்ல வேண்டியதுதான் நினைத்து என் இருசக்கர வாகனத்தில் ஏறி அதன் முன்பு நிறுத்தினேன் என்றுதான் சொல்ல வேண்டும். இதுவரை தான் பெற்ற ஏமாற்றத்தின் தாக்கமோ, இவனும் தன்னை ஏற்றிச் செல்ல மாட்டான், எதற்கோ நிற்கிறான் என்கின்ற நினைவோ தெரியவில்லை. பாட்டி வழிமறிக்கவில்லை. எதிரில் நின்ற என்னை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். உதவிக்கு வந்த நான் சும்மா இருக்க முடியுமா? உடனே, பாட்டி எங்க போறீங்க கேட்டேன். நெடுங்காட்டுக்கு. குரல் அலட்சியம், அவநம்பிக்கையாய் வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். டெம்போ ஓடுதா? ஓடுது. வெயில நிற்காம ஓரம் ஒதுங்கி அதில் போக வேண்டியது தானே, எதுக்கு போகிற வண்டியெல்லாம் நிறுத்தி அவஸ்தைப்படுறீங்க என்று கேட்டேன். அவள் அதற்கு பதில் எதுவும் சொல்லவில்லை. வீட்டுக்கு அவசரமாக போகணுமா என்று கேட்டேன். இல்லை என்று அங்கிருந்து பதில் வந்தது. கையில் காசு இல்லையா? பதில் வரவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். சில்லறை இல்லையா? இருக்கு என்று சொன்னான். அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது வரும். வெயிலில் நின்று மயக்கம் போட்டு விழுந்துடாதீங்க. கையில் காசு இல்லைங்கிறத சொல்ல வெக்கப்பட்டு இருக்குன்னு சொல்லி இப்படி நிற்க வேணாம். வயசானவங்களை ஏற்றி போக எல்லோரும் பயப்படுவாங்க. இந்தாங்க பணம், ஒரு டீயை குடிச்சிட்டு ஓரமாக உட்காந்து அதில் போங்க சொல்லி டீ ஒன்று 7 ரூபாய் நினைப்பு வர 10 ரூபாய் தாளை எடுத்து நீட்டினேன் என்று தான் சொல்ல வேண்டும். அவள் வாங்கவில்லை. வேணாம் என்று சொன்னாள். என்ன? எனக்கு வியப்பு, திகைப்பு என்று தான் சொல்ல வேண்டும். என் ஊரில் எல்லோரும் ஏழையாக இருந்தாலும் இந்த மாதிரி வண்டியில் ஏறி வந்து இறங்குறாங்கப்பா. நான் தொட்டு கூட பார்த்ததில்லை. எனக்கும் இதில் போக ஆசை. ஏற்றி போய் இறக்கேன். 10 ரூபா பணம் வேணும்னாலும் தர்றேன். கண்களில் ஆசை, ஆவல் மின்ன பரிதாபமாக அந்த பாட்டி கெஞ்சினாள் என்று தான் சொல்ல வேண்டும். சடக்கென்று எனக்குள் இருந்த இதயத்தை எடுத்து எவரோ பிசைந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். பத்திரமா ஏறி உட்கார்ந்து பிடிச்சுக்கோங்க பாட்டி சொல்லி இரு பக்கமும் கால்களை ஊன்றி பலமாய் நின்றேன் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த சுருக்கம் விழுந்த முகத்திலும் குழி விழுந்த கண்களிலும் பளீரென்று வெளிச்சம் என்றுதான் சொல்ல வேண்டும். மெதுவாக பிடித்து தட்டு தடுமாறி ஏறி அமர்ந்து தடி பைகளை ஒட்டும் எனக்கு இடைஞ்சல் இல்லாமல் பக்குவமாக வைத்து கெட்டியாக பிடித்து கொண்டு போப்பா என்றாள் பாட்டி. குரலில் அத்தனை உற்சாகம், குதூகலம் என்றான்.